அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு யாருடன் சேரக்கூடாது என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்கலாம். முக்கியமா இந்த விருச்சிகம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 8வது ராசி. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த ராசி நீர் ராசி. இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு எமோஷனலா இருக்கக்கூடியவர்கள். இவங்க மனசுல ஆழத்துல என்ன இருக்குன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு காலத்துல அவங்களோட பழகி இருந்தா கூட மனதிற்குள் இருப்பதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இந்த விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதம் இருக்கு, அனுஷம் 4 பாதங்கள் இருக்கு, கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. இப்போ இந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ஒரு எமோஷனல் டைப்பு. மற்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொசசிவ் லவ் எதிர்பார்க்கக்கூடியவங்க. காதல்ல இருக்கிறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அல்லது ஒரு தம்பதியர்களாக இருக்காங்கன்னா கூட விருச்சிக ராசிக்காரங்க ஒரு எமோஷனலா அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க, உண்மையை எதிர்பார்ப்பாங்க, உண்மையான காதலை எதிர்பார்ப்பாங்க. இப்போ அது கிடைச்சிச்சுன்னா இவங்க லைஃப் நல்ல சக்சஸா போகும். கொஞ்சம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டக்காரங்க தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும், சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாலையும் ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில ஒரு நல்ல லைஃப்ல செட்டில்மெண்ட் வரும். ஒரு முன்னேறக்கூடியவர்கள் தான். கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஒரு இன்ஸ்டிங் பவர் அதிகமா இருக்கும். பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். இந்த காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகமாக விருச்சிகம் வர்றதுனால மறைபொருளை அறியக்கூடிய அந்த தன்மை இவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும். விருச்சிகம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு நீர் ராசி. இது ஒரு நிலம் ராசி ஈர்க்கும் பேசிக்கலா. இப்ப நம்ம ஏற்கனவே ரிஷப ராசியில பதிவு போடும் போது நான் சொல்லியிருக்கிறேன், ரிஷபம் விருச்சிகத்தை ஈர்க்கும்ட்டு. இந்த விருச்சிக ராசிக்காரங்க யாருடன் சேரக்கூடாது அப்படின்னாக்க, முக்கியமா இந்த ராசிக்கு 8ஆம் ராசியாக வரக்கூடிய சசகமாக வரக்கூடிய மிதுனம் ராசியை தவிர்க்கணும். மிதுனம் ராசியோட சேராம இருக்கிறது நல்லது. இப்போ இவங்க எமோஷனலா எதிர்பார்க்கக்கூடியவங்க, அன்பு காட்டக்கூடியவர்கள். அதே போல மிதுன ராசி கிட்டையும் காதல் வயப்படுறாங்க, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த காதல் என்பது ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஒரு கட்டத்தில் அது ஸ்டாப் ஆகும், அல்லது பிரச்சனையோடு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ மிதுனத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க புதனோட வீடு செவ்வாய் விருச்சிகம், செவ்வாயின் ஆட்சி வீடு விருச்சிகம். செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களோட சேர்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய எண்ணங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். எதையும் எமோஷனலா வெளிப்படுத்தக்கூடியவங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை டிப்ளமேட்டிக்கா ராஜதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள், சந்தேக குணத்தோடு எதையுமே பார்க்கக்கூடியவர்கள். அதே போல மிதுன ராசிக்காரர்கள் குழப்பங்கள் இருக்கும். உபய ராசி இது. இந்த ரிலேஷன்ஷிப்ல போகலாமா இல்ல இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போகலாமா என்ற ஒரு குழப்பம் இருக்கும். காதல் என்பது மிதுன ராசிக்கு வரும். அது கட்டாயிட்டு அடுத்த காதலோ அல்லது திருமண வாழ்க்கை என்பது இருதாரமோ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிதுன ராசிக்கு அதிகம். அந்த வகையில இந்த விருச்சிக ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களோட ஒரு காதல் இருக்கிறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா கூட அது கட்டாவறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. சேரக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லை. சப்போஸ் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னாக்க திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில் செய்யலாமா இவங்களோட சேர்ந்து, பண பரிவர்த்தனை செய்யலாமா இவங்களோட சேர்ந்துனாக்க ஏமாற்றங்களும் பிரச்சனைகளுமே வரும். சப்போஸ் மிதுன ராசிக்காரங்களோட ஒரு அஃபேர்ல விழுந்துடுறாங்கன்னா அதுல விருச்சிக ராசிக்காரங்க ஏமாற்றங்கள் அடைவாங்க. ஏற்கனவே நிறைய ஏமாற்றங்கள் தான் வாழ்க்கையில. அதுல இந்த மாதிரியான உறவு, அதாவது ஒத்து வராத அல்லது ஒரு ஆப்போசிட் எண்ணங்கள் கொண்டவங்களோட இணையும் போது அந்த உறவு என்பது நீடிப்பதில்லை. அவற்றால் ஏமாற்றங்களும் மன உளைச்சல்களும் பண நஷ்டமும் நேர விரையும் தான் ஏற்படும். அடுத்த ராசி பாத்தீங்கன்னாக்க விருச்சிக ராசிக்கு கன்னி ராசியோடு சேராம இருக்கிறது நல்லது. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசி விருச்சிக ராசி சேருவாங்க. ஏன்னா இதான் கர்மா விதி என்பது. இப்போ விருச்சிகம் என்பது நீர் ராசி, கன்னி என்பது நிலம் ராசி. இப்ப கன்னி ராசிக்காரங்க விருச்சிக ராசிய பாக்குறாங்கன்னா ஒரு அஃபேர்ல விழுந்துருவாங்க, அல்லது காதல் ஏற்படும், அல்லது திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்கன்னா அது செட் ஆயிடும். வேணான்னு விட்டா கூட அது எப்படியோ ஒண்ணு தொடர்ந்து செட் ஆகும். அதே போலதான் விருச்சிக ராசிக்காரங்க கன்னி ராசி பாக்குறாங்கன்னா ஒரு காதல்ல விழுறது இயற்கை, அல்லது ஒரு அஃபேர்ல விழுந்துருவாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா முதல் 7 வருஷம் மிகப்பெரிய போராட்டம் தான், சண்டை சச்சரவுகள் தான், மிகப்பெரிய போராட்டத்தோட வாழக்கூடிய சூழ்நிலை தான்.
அதுல முதல் 2 வருஷம் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த 2 வருஷத்துல பிரிஞ்சறவங்க ஒரு 70% எபோவ் பீப்புள்ஸ் வந்து பிரிஞ்சிடறாங்க, டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஆளை விட்டா போதுட்டு விளைகிறாங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து எதையும் வந்து டிப்ளமேட்டிக்கா வெளிப்படுத்தக்கூடியவர்கள். விருச்சிக ராசி வந்து எமோஷனல் டைப், அன்பை வந்து எமோஷனலா பொசசிவா எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அது வந்து கன்னிராசி கிட்ட இருந்து கிடைக்காது. மேலும் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்கு எப்படி குழப்பங்களோ அதே மாதிரிதான். இப்ப கன்னிராசியோட விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து திடீர்னு பிரேக்கப் ஆயிடும். ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, சேருவோமான்னு சேரத்துக்கான வாய்ப்பும் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னாக்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னாக்க சண்டை சச்சரவுகள். குறிப்பா வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க விருச்சிக ராசியின் உறவுகளோட ஒத்தே போக மாட்டாங்க, ஒரு பிரச்சனையோடயே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். சோ அவங்களாலேயே வந்து கன்னிராசிக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும், நிறைய போராட்டங்களாக இருக்கும். அப்போ அதுவே குடும்ப உறவுகளாலேயே இவர்களுக்குள் பிரிவுகள் ஏற்படும். அதே போல அதையும் தாண்டி இவங்களுக்கு கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லை அப்படின்னாக்க அவங்க வந்து டிராவல் பண்றாங்க, வாழ்க்கையில சண்டை போட்டுக்கிட்டே டிராவல் பண்றாங்க, ஒரு ஒத்துமை இல்லாம கூட 7 வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா ஆத்மார்த்த தம்பதிகளாகவும் இருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு தாண்டின பின்னாடி திருமண வாழ்க்கையில 7 வருஷம் கடந்த பின்னாடி கன்னிராசி விருச்சிக ராசியும் அவ்வளவுக்கு அவ்வளவு மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது தோஷங்கள் இல்ல, பிரியல, 2 பேரும் சண்டை போட்டாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு காலம் ஆயிடும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை துணைவர் அப்படின்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்குவாங்க. கன்னிராசிக்காரங்களும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை துணைவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அஃபெக்ஷனேட் லவபிள் ஒரு பேரா வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ உங்க ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா பிரியத்துக்கு வாய்ப்பு இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே கூட இருப்பீங்க. ஒரு தற்காலிக பிரிவுலாம் வரும், போகும், சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கன்னிராசியும் விருச்சிக ராசியும் சேரலாமான்னா தோஷங்கள் இல்லைன்னா சேரலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா விருச்சிக ராசியும் மிதுன ராசியும் சேரலாமான்னாக்க தோஷங்களே இல்லைன்னா கூட சேராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசியோட எப்படிப்பட்ட உறவுகள் இருக்குன்னாக்க ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலா மெட்டீரியல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது பினான்சியலா நம்ம குரோ ஆகணும், லைஃப்ல மத்தவங்க முன்னாடி மதிக்கத்தக்க மாதிரி இருக்கணும், பணம் ஜாபு அந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லைஃப் ஆடம்பர வாழ்க்கை, காரு பங்களா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பொசசிவ் லவ் காட்ட மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு. தன்னுடைய தாயாருக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து எதிர்பார்க்கிறது ஒரு எமோஷனல் டைப் லவ். அப்போ அந்த பொசசிவ் லவ் வந்து ரிஷப ராசிக்காரங்களோட கிடைக்கலன்னும் போது ஒரு கருத்து வேறுபாடு போராட்டமா தான் இருக்கும் அந்த லைஃபுமே. ஆனா ரிஷபம் என்பது விருச்சிக ராசிக்கு ஈர்க்கக்கூடிய ராசி. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொருத்தம் இருக்கும். அதாவது இங்க வந்து விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். அப்போ வந்து சற்று பிரிந்திருந்தா கூட அவங்கள நோக்கி எண்ணங்கள் இருக்கும், அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. திருப்பி போய் சேருவோமா, இப்படி எல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துமே, இப்படி பேசிட்டுமே அப்படின்ற கவலைகள் 2 பேர் பிரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு. அப்போ அந்த எண்ணங்களே போதும் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. சப்போஸ் இந்த விருச்சிகமும் ரிஷபத்தை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க அல்லது காதல் இருக்கீங்கன்னா ஒரு தோஷங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல பிரிந்தாலும் சேரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ ரிஷபத்தை தவிர்க்கலாமான்னாக்க தோஷங்கள் இல்லைனாக தவிர்க்க தேவையில்லை. ஆனா 2 பேருக்குமே கலசர தோஷம் இருக்குன்னா அதை சேராம இருக்கிறது நல்லது. அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். அடுத்ததாக முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்க மேச ராசியை சேர்க்க கூடாது, மேச ராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது. 2மே வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்சி வீடு, செவ்வாயின் ஆட்சி வீடு தான். மேஷத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான், ஆனா நெருப்பு ராசி. இது வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி, ஆப்போசிட்டான ராசிகள். 2 பேருமே பாத்தீங்கன்னாக்க சேர்ந்தாங்கன்னாக்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, கருத்து வேறுபாடோடு இருந்துட்டு இருக்கிறதா இருக்கும். சப்போஸ் ஒரு சடன் பீரியட்ல வந்து நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு தசாபுக்தி சரியில்லை அவங்க 2 பேருக்குமே அப்படின்னா அந்த நேரத்துல அது வேலை காட்டும். அல்லது ஏழரை சனி அல்லது அஷ்டபுத்தி சனி வருதுன்னா அந்த நேரத்துல விருச்சிக ராசி மேச ராசி சேர்ந்திருக்காங்கன்னா அப்ப பிரச்சனை பிரிவுகள் வரும். இப்ப மேச ராசிக்காரங்களோட கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா என்ன ஆகும், அல்லது அவங்களோட ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன் பண்றாங்கன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். அதனால வந்து மன வருத்தத்தோடு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பண நஷ்டங்கள் ஆகும்.
இப்போ விருச்சிக ராசிக்காரங்க ரிஷப ராசியோட கூட்டு தொழில் செய்யறாங்க, பிசினஸ் டைப் வச்சுக்கிறாங்கன்னா என்ன ஆகுன்னா ஒரு கொஞ்ச நாள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்து பிற்பாடு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே விருச்சிக ராசிக்காரங்க வந்து மிதுன ராசியோட கூட்டு தொழில் வைக்கிறாங்க அல்லது ஒரு டைப் வைக்கிறாங்கன்னா என்ன ஆகும்னாக்க மிதுன ராசியோட கூட்டு தொழில் செய்யறாங்க விருச்சிக ராசிக்காரங்கன்னா அது செட் ஆகாது, நஷ்டங்கள் ஏற்படும், கூட்டாளிகளுக்குள் பிரிவினைகள் ஏற்படும். இதேதான் கன்னிராசியும். சப்போஸ் விருச்சிக ராசிக்காரங்க நீங்க கன்னிராசியோட கூட்டு தொழில் செய்யலாம்னு போறீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது லாஸ்டா போகாது, அது ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எந்த ராசியுடன் சேராம இருக்கிறது நல்லதுன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசி, ரெண்டாவது மேஷ ராசி கம்பல்சரி தவிர்க்கணும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசி தோஷங்கள் இருக்குன்னா தவிர்க்கணும். ரிஷப ராசியும் தோஷங்கள் இருக்குன்னா தவிர்க்கிறது நல்லது. சரி, கும்பராசியோட சேரலாமா மகர ராசியோட சேரலாமான்றதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. மகர ராசியும் விருச்சிக ராசியும் ஒரு ஈர்ப்பு. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க நிலம் ராசி நீர் ராசின்னும் போது ஒரு லவ் கூட செட் ஆயிடும். ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா செட் ஆயிடும், அல்லது மேரேஜ் மேட்சிங் பாக்குறீங்கன்னா மேரேஜ் மேட்சிங் செட் ஆயிடும். விருச்சிக ராசிக்காரங்க மகர ராசியோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கு எப்படியோ அதே நிலைமை தான். ஃபர்ஸ்ட் ஒரு 7 years ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும் லைஃப். அந்த கான்ட்ரவர்ஷியல் லைஃபுக்கு அப்புறம் தான் அவங்க செட்டில்மெண்ட் ஆகும், அப்போ ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா கும்பராசியோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விருச்சிக ராசின்னாக அது செட் ஆகாது, அதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது, செஞ்சு பொறுத்து வராது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது நல்லது. அதே போல மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துடன் சேராம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நட்சத்திர பொருத்தும் வராது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியோட சேராம இருக்கிறது நல்லது. இப்ப இதெல்லாம் வந்து ரஜ்ஜு பொருத்தும் வராது. அதே போலதான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதியோட சேர முடியாது. சேர்ந்தா பிரச்சனை தான், பிரிவுகள். சப்போஸ் 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா கூட உடல் நலத்துல பாதிப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்படும். இப்ப அதே போலதான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசியில பிறந்த பூச நட்சத்திரத்தோட சேராம இருக்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூலம் நட்சத்திரத்துடன் சேராம இருக்கிறது நல்லது. நட்சத்திர பொருத்தம் வராது, ரஜ்ஜு பொருத்தமும் வராது. அதே போலதான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேராம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் வந்து கூட்டணி வச்சுக்காம இருக்கிறது நல்லது, அல்லது ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு டைப் பிசினஸ் டைப் பண்ணாம இருக்கிறது நல்லது. காதல்ல விழுந்தா கூட அந்த காதல் சக்சஸ் ஆகாது, ரிலேஷன்ஷிப் கூட சக்சஸ் ஆகாது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சேராம இருக்கிறது நல்லது. இப்படி நம்ம வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் நம்ம சில விஷயங்கள் சில பேரோட சேராம இருக்கிறது உங்களுக்கு பின்னாடி பண நஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தாம இருக்கும். ஆரம்பத்திலே இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாதக பொருத்தமும் பார்த்து அதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி சேரும் போது தான் லைஃப்ன்றது நல்லா இருக்கும். இப்ப விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திராடம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தோடு சேராம இருக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், கடகராசியா இருந்தாலும் சரி மிதுன ராசியா இருந்தாலும் சரி புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் இந்த நட்சத்திரங்களோட வந்து அதாவது சேரும் போது அது ரஜ்ஜு பொறுத்து வராது, அது பிரச்சனையை உருவாக்கும், ஃபேமிலி லைஃப்ல அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதும் நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.